இங்கே பாரு இனியா, அவர் ஒன்றும் கேட்ட உடனே பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கல. பாக்கியக்கா கேட்ட பணத்தை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. அதனால் நமக்கு தான் ரொம்பவே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து இனியா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நீ அதை பற்றி நினச்சி மண்டைக்குள்ளே குழப்பிகிட்டே இருக்காத. அது நடந்து முடிஞ்சு போச்சு. அது நம்ம கையை விட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்திருக்குது. அதனால் போயிடுச்சு. நீ ஒன்றும் அதை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியா, ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணத்துக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு வரதட்சணையாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது எதுவுமே நீ கேட்கவே இல்லையே. அதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏம்மா, இதுக்காக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாதும்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியா, நீ அப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. உன் பேரில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டை நீயே எடுத்து நடத்து. நீயே மேனேஜ்மெண்ட் பாரு. இதை இப்போ நீ உடனே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா யோசித்து பார்த்து, இதனால் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சா இந்த வேலையை நீ பாரு. நீ அப்படி செஞ்சினா அந்த கில்ட்டினஸும் உனக்கு இருக்காது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு பாக்கிய சொல்கிறாங்க. நான் இதை பற்றி யோசிக்கிறேம்மா அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இனியா கிளம்புறாங்க. என்ன வந்த உடனே கிளம்பிட்ட அப்படின்ட்டு பாக்கிய கேட்குறாங்க. இல்லைம்மா, இன்னொருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது. எனக்கு இது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.